சம்பளம் கிடைக்குது. அரிசி எங்க கிடைக்கும்? எங்க அப்பன் விவசாயி தான் கொடுக்கணும். எல்லாம் கொடுப்பான் அவனுக்கு. எங்க இருந்து வரும்? அது நிலத்துல இருந்தா வரணும். அந்த நிலத்தை பறிச்சுட்டா என்னத்தை சாப்பிடுவ? என்னத்தை சாப்பிடுவ? வெளியில வர சாய கழிவ ஒரு ஓலை குடிச்சு போவியா? என்ன செய்வ? என்ன செய்வ? தண்ணியை குடிக்கலாம், அதுவும் விஷமாயிருச்சு. எதை குடிப்ப? நேரடியா விஷத்தை குடிச்சு செத்து போகலாமா? பாரு பாரு, யுரேனியம் கலந்த நிலத்தடி நீர் எப்படி இருக்கு பாரு. எங்கேயும் இல்ல, ஓ ஊர்ல தான். ஓ ஊர்ல தான் இருக்கு பாரு. இந்த பேரு பீகார்ல 10 மாவட்டங்கள் நிலத்தடி நீர்ல யுரேனியம் கலந்ததால் மாசுபட்டு விட்டது ஆய்வில் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். அது எப்படா சரி செய்யுது? முடியாது. என்ன குடிச்சிட்டு செத்து போ, அவ்வளவுதான். போ போ. காலங்காலமா நாட்டை கெடுத்த வட்டிக்க ஓட்ட போட்டுட்டு பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டு கத்த விட்டியில, என் பாவம்லாம் உங்களை சும்மா விடாத நான் சொல்லிட்டேன். என் பாவம் வயிறறிஞ்சு மனசு நெஞ்சு வெடிக்க வெடிக்க நான் கத்துறேன் பாரு. என் பாவம் உங்களை ஒருபோதும் சும்மா விடாது. இந்த பாரு, யுரேனியம் கலந்த பால் அந்த புள்ள குடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பாரு. தொழிற்சாலையா நிறுவிட்டு போற, பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்துகிட்டு போற, இழந்துகிட்டே போற. நாடங்களும் நச்ச ஆலைகள், உன் தாயின் நெஞ்சு, உன் தாயின் மடி, எல்லாவற்றிலும் இந்த தொழிற்சாலை மூடிச்சுன்னா நீ எப்படி வேலை கொடுப்ப? கொடுப்பேன் பாரா உன் மகன், கொடுக்கிறேன் பாரா உன் மகன், உன் கூட பிறந்த கொடுக்கிறேன் பாரா. நீரும் நிலமும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலை வளர்ச்சிதான்.